டைரக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ண மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அந்த அளவுக்கு இருக்கும், மெலோடி சாங்கு. முதல்ல அவருக்கு நம்ம முதல்ல இந்த படத்தில், ஏன்னா இந்த விழாவோட இல்லை இந்த திரைக்கு பின்னாடி இருக்க கலைஞர்லாம் அவ்வளோ சீக்கிரம் முகத்தை காட்ட மாட்டாங்க. அதனால் அவரும் பம்மிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் தைரியமாக உட்காரலாம், பாட்டு நல்லா இருக்கு. இதில் நம்ம பரமன் பற்றி சொல்லணும்னா, ஒரே ஆள் எல்லாம் பைக் எடுத்துகிட்டு அலைஞ்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு பண்ணியிருக்காரு. இந்த கூட்டம் அவருக்காடி கூட்டின கூட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் வெளியூருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இதில் வந்து ஏற்கனவே அந்த ஆங்கர் வந்து எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. கிங்காங்கு, சென்ராயன், அப்புறம் வந்து நம்ம இனிக்கோ பிரபாகர், அப்புறம் ஜீவா, அப்புக்குட்டி, ஏன்னா எல்லாம் வந்துருக்காங்க. இதெல்லாம் விட ஹைலைட்டு கூல் சுரேஷ் தான். அவர் பேரை சொன்னாலே இங்கே கைத்தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி கிங்காங் வந்து பேர் தான் கிங்காங், ஒரிஜினல் பேர் சங்கர். எங்கப்பா எட்டிப்பாரு. எனக்கு சங்கரை வந்து 88லேருந்து தெரியும். அவர் நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு, இப்போ டைரக்டருங்கெல்லாம் தெரியும், கேமராவில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து நிறையா ஷார்ட்டு சாங்கில் ஃபைட்டெல்லாம் பார்த்துருப்போம். அதை லைவாக ஹை ஸ்பீடில் செய்கிற ஒரே ஆர்டிஸ்ட் கிங்காங் மட்டும்தான். நாங்கள் அதெல்லாம் கிண்டல் பண்ணோம், ஃபைட் பண்ணும்போது லைவாக பண்ணி பொத்துன்னு விழுந்துரு அப்படிமா. இல்லை சாங்கில் மட்டும்தான் பண்ணுவேன், டைலாக்கில் மட்டும்தான் பண்ணுவேன் மாப்பிள்ள. நீங்கள் ஒரு ஹைலைட்டாக வந்து ஒரு நடையை மட்டும் போட்டு காட்டினா சங்கர் நீங்கள் எல்லாம் கை தட்டுவீங்க. ஹை ஸ்பீடில் ஒரு நடை போடுவாப்புல பாருங்கள். இதுக்கெல்லாம் பேமெண்ட்டு கிடையாது. ஸோ இந்த உயரம் தான் கம்மி, உள்ள ரொம்ப பெருசு. அவன் ரொம்ப வந்து அந்த சங்கர் வந்து தன்னோட குடும்பத்துக்காண்டி உழைச்சி இன்றைக்கி அவங்க பசங்கள்லாம் காலேஜில் படிக்கிற அளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றிருக்காப்புல. அதனால் அவனுக்கு ஒரு கைத்தட்டுங்க. எதுக்கு சொல்ல வரனா, இதில் எல்லாருமே வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தவங்களோட வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தினவங்க தான் அதிகம். அதே மாதிரி இந்த திருச்சி சாதனா என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா அது வந்து ஏதோ ஒரு திறமையை வளர்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த காக்கா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த க்ரௌடு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணி. நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் முதல்ல படம் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரேட்லேயே நீங்கள் படம் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் நீங்கள் இந்த படத்துக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதே மாதிரி இந்த கூப்பிட்ட உடனே இங்கே வந்திருக்கிற ஜாக்குவா தங்கம் அவர்களுக்கும், அதே மாதிரி நம்ம லுலுசபா ஜீவா அவர்களுக்கும், விஜய் ஆதிராஜ் அவர்களுக்கும், இதில் படத்தில் நடிக்கலாம் நண்பன் நடித்த படத்துக்காண்டி வந்திருக்கிற சவுந்தர் அவர்களுக்கும், இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன் வச்ச நேரத்தில் அங்கே டைரக்டர் சோனிலேருந்து புக்கு வெளியீட்டுல வச்சுருக்கிறாங்க. அதனால் அங்கே வர்றவங்களாம் இங்கே வந்துட்டு போவாங்க. அது இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். தான் நடிக்காத படமாக இருந்தாலும் நண்பனுக்காண்டி வந்த சவுந்தர் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிச்ச நடிகருக்கு. அதே மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு. எதுக்கு சொல்லணும், இவங்கெல்லாம் வந்து நிலைய வித்வான்கள் மாதிரி சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. ஸோ அவங்க சார்பிலையும் படக்குழுவினர் சார்பிலையும் நடிகர்கள் சார்பிலையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாரை நம்ம சொல்ல போகிறோன்ட்டு. நீ தான் மச்சான் சொன்னோடனே அங்கே அதிரணும், வெயிட்டிங் இருக்குதான்ல. என்னுடைய இனிய சகோதரர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், நீ எழுந்தா கூட கிளாப்ஸ் இல்லை மச்சான், பேர் சொன்னதான். ஓகே, அப்போ அதுக்கு தான் தனியாக ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரசிகர் பட்டாளம். அண்டு அருமை சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும், என்னடா எவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பான்னு எனக்கு ஒரு படத்தில் சித்தப்பா நடித்தார், முரட்டுக்காலை படத்தில். அதனால் படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும், ஆக்சுவலி வந்து
ஒரு நாள் வந்து நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது வந்து கோச்சடையான். அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பெர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுற அந்த போர்ஷன்லாம் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது 2012 ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம். இது மாதிரி 10 வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே பார்க்குறோம். அவங்களும் அந்த கெட்டப் லுக்கெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ப்ரோ என்ன ஞாபகம் இருக்காருனாரு. எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல. எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணிட்டேன். அவர் ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. நல்ல பழகுன ஒரு அது ஞாபகம்லாம் இருக்குது. பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன். நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா? படிப்பும் வரல. ஸோ மெமரி பவர் கம்மின்றதுனால. மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம். ஸோ சில நேரத்தில் ஞாபகம் மருதி எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை. ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன், பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார், பிரதர் நம்ம கோச்சடையானில் ஒர்க் பண்ணவே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார். அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம். ரொம்ப நாள் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டார். இந்த காக்கா வர மாதிரியே பறந்துடுறார் டக்கு டக்குன்னு. எங்கே இருக்காரு எங்கே வராருன்னே தெரியல. படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் இதே மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. டெஃபினட்டாக வரேன். யார் ஹீரோன்னு? இனிகோ அப்படின்னாரு. இனிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். நீண்ட காலம், அது எவ்வளோ காலம்லாம் தேடிட்டு இருக்காரு. நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம். இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கோம். ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்ட்ராயன், அவரும் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர். சந்தானத்தை சினிமாவுக்கு கூப்பிட்டு போனதே, சினிமான டிக்கெட் ஷோ கூப்பிட்டு போனது சொல்லுங்க, காதல் வெதிலி படத்துக்கு கூப்பிட்டு போனதே கூல் சுரேஷ் தான். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் பேர சொன்னால் அது தெரியாத ஆளுங்களே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகிருக்காரு. அவர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனசில் வந்து ஒரு உண்மையான குழந்தை. அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட். எது சொல்கிறாரு அந்த ஒரு அது கரெக்டாக இருக்குமா தப்பாக ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு. உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர். ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தானத்தோடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ். வடக்குப்பட்டலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே திரிவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிச்சுது. நான் உடனே ஃபோன் பண்ணுவேன், கூலு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சந்தோஷம்பா, ஃபோன் பண்ணியா சந்தானத்துக்கு? தொண்டை ஏற்கனவே கட்டுதுக்கும் வாய்ஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள். படத்தில் இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்கார். அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர், மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு இனிய நண்பர் கொட்டாச்சி, அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்கார். நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான், அவர் என்னுடைய இனிய நண்பர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ பெரிய ஒரு டீம் இருக்குது. இந்த படத்தின் தலைப்பு இப்போ தான் வர விஷயத்துக்கு காக்கா. அதுக்குள்ள அண்ணன் நோட் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னு. இப்போ தான் அவருக்கு முனிஷ்காந்த் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி படமாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகாக டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும். அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதில் வந்து இன்னொரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலான்னு நினைக்கிறேன்.
இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர். அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி, வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். காக்கா, அதாவது பார்த்திங்கன்னா பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் ஒரு பாட்டு பாடுவார், காக்கான்னு. அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் நிறைய படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு. நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வடிவேல் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவராக வருவேன், திருடனாக வருவேன், போலீஸாக வருவேன். இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்டு மிரட்டுற மாதிரி. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஹைட் இருப்பார், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நல்லா இதுவாக பண்ணார் அது. அதனால் ஏன்னா கராத்தேக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 100 ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த மாணவர்களை நான் வந்து சர்டிஃபிகேட்டு, பெல்ட், அந்த சான்றிதழ்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் முரளி சார் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார். ஏன்டா உன்னை பற்றி நான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன், நீ என்னை பற்றி சொல்லலை அப்படின்னுவார். அதனால் வந்து விஜய் முரளி சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கலைப்புலி சேகர் சார் ஒரு படம் பண்ணுறாரு, படம் பேர் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த ஆஃபீஸுக்கு போ, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து டைரக்டர் பார்த்தேன், என்னுடைய இதெல்லாம் என்னென்ன தெரியும் அப்படின்னாரு. டான்ஸ் ஆடுவேன். அதே மாதிரி ஜாக்கிசானுடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூய் அப்படிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அதனால் இந்த வழிகாட்டியாக இருந்தது விஜயமுருகன் சார், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காக்கா திரைப்படம் வெற்றி பெற நான் கடவுள் வேண்டிக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. இல்லைண்ணே, அப்போ வந்தேண்ணே, அப்போ லேட்டாக வந்தேன். அது உண்மையை சொல்லியிருந்தேன், அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னாங்க. இந்த காக்கா படத்தில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, பிறகு நம்ம ஜோடி அவங்க வந்து இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முஸ்லிம் முனிசுகாந்து, அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, குல்ஸ்ரேஸு, நிறைய பேர். ஒரு காமெடி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனாக நான் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க. ட்ரெய்லர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். முதல்ல நர்மதாவுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த காக்கா திரைப்படத்தை பற்றி பேசலான்னு வந்தா நர்மதா என்னையை பற்றி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் 2 வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறத மனம் நிறைஞ்சு பார்க்குறேன். ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்.
அண்ணன் கிங்கா அங்கே உட்காந்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கராத்தேடா என்னன்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். ஆனால் அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு. ஆனால் இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காரு. இந்த படத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ரவுண்டு வருவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து குறிப்பாக வந்து நம்ம அருமை தம்பி கூல் சுரேஷ், எனக்கு கூல் சுரேஷ் பற்றி எனக்கு வந்து சரி ஏதோ திடீர்னு வர்றாப்புல, ஒரு தேட்டர் வாசலில் நிற்கிறாப்புல, அந்த படத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல, இப்படி தான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்மலாம் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கோம். திடீர்னு வந்து இந்த கோழிப்பண்ண செல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு கூல் சுரேஷ் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி அண்ணே வணக்கண்ணே, அண்ணே வணக்கண்ணே, ஒரு நிமிஷம் நீங்கள் பின்னாடியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணே வணக்கண்ணே, அண்ணே நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன்ண்ணே. சொல்லுங்கள் தம்பி வணக்கம். அண்ணா இல்லை மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியல. என்னடா இது இப்படி ஒரு ஃபோன் கால் வருது, மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே போகலன்னு தெரியல, நமக்கு ஃபோன் பண்ணுறாப்புலையே, வேறு யாராவது நினச்சி நமக்கு ஃபோன் பண்ணிட்டாப்புலையா அப்படின்ட்டு. தம்பி இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி, கொடை எடுத்துகிட்டு வரணுமா? என் பேர் சீன் ராமசாமி தம்பி. ஆனால் தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்ணுறேன். சரி என்ன ராஜா? இல்லைண்ணே மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல, சரி அமேசானில் படம் பார்ப்போம்ட்டு உங்கள் கோழி பண்ண செலவுரையை பார்த்தேனே. என்னண்ணே என்னை இப்படி அழுக வச்சிட்டீங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாப்புல. சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க தம்பி. ஃபோனை கட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புலங்க. நான் கேட்கவே இல்லை, அவரே பேசி அப்படியே நான் மலைக்கு போய் என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புலையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புல. உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா? நான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே வந்து அதை பேசி அந்த இயக்குனருக்காக நான் உண்மையாக சந்தோஷப்பட்டேன். நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி சார் அவராக அனுப்புகிறார் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி இந்த மேடையில் ஒவ்வொரு சென்ட்ராயன்லாம் வந்து மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயனோட மலையாளத்தில் வந்து அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயன் தனியாக பெரிய ரசிகர் பட்டாளமே அங்கே இருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஹீரோயின் அவன் வந்து எனக்கு என் படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டிய இந்த படத்தோட கதாநாயகன் தம்பி என்னப்பா இனிகோ பிரபாகரன் என் படத்தில் ஹீரோவை நடித்து எல்லாமே பேசி முடித்து கடைசி நேரத்தில் அந்த படம் கேன்சல் ஆச்சு. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும். ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகன் தமிழ் சினிமாவுக்கு. ஒரு வாய்ப்பின் கதவு மட்டும்தான் திறக்கணும். எனக்கு என்னமோ இந்த காக்கா அந்த கதவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிகோ பிரபாகரனுக்கு ஏன்னா உங்களோட ஆதரவும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மொட்டை போட்டு அமைதியாக உட்காந்து ராஜாவின் பார்வையிலேன்னு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர். எனக்கு பல பேருக்கு வந்து அண்ணன் வந்து கதை சொல்கிறது கூப்பிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம் ஜாக்குவார்னா சிறுத்தை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மேடையில் நின்று பார்க்கும்போது ஒரு இளைஞர் போடுற சிலம்பாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரே கூட்டிகிட்டு வந்து புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் அவரே கூட்டிகிட்டு வந்து சினிமாவில் ஸ்டண்டு மாஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 படங்கள் 1000 படங்களுக்கு மேலே எனக்கு தெரியும் 2000 படங்களுக்கு மேலே. இப்பையும் காலையில் 4 மணிக்கு வீட்டில் தலைகீழ நிற்கிறாப்புல யோகாசனமாக. அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புவார். இந்த வயசில் தலைகீழ நிற்கிறார் சார் அவர். சின்ன வயசா எழில் சார் என்னுடைய பிரியத்துக்குரிய ஒரு இயக்குனர். தொடர்ந்து படங்களை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் முக்கியமாக வந்து
என்னுடைய ஹீரோ விஜய் ஆதிராஜ் சார். பாலுமேந்திரா சார் படத்தை நான் ஒர்க் பண்ணும்போது அவர் தான் ஹீரோ. அவரோட டிவி சீரியல்ஸுக்கு அவர் ஹீரோ. நான் முதல்ல பார்க்கும்போது கதாநாயகனாக பார்த்த அவர் தான் விஜய் ஆதிராஜ் அவர்கள். அவர் பக்கத்தில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன். அவர் ஹீரோவாக நடித்த டிவி சீரியலில் நான் கடைசி அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆனால் காலம் என்னையை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருச்சு பக்கத்தில். அப்புறம் என் தம்பி சொல்லவே வேணாம், இடிமுழக்கம் என்னோட தர்மதுரை ஒரு ஷாட்டுங்க. தர்மதுரையில் சவுந்தரராஜாவை பற்றி சொல்லியே தீரணும். யாருமே அதை செய்ய மாட்டாங்க. விஜய் சேதுபதி அருவாள் எடுத்துக்கிட்டு விரட்டுவாப்பில் தன்னோட தம்பிகளை. அப்படி விரட்டும் போது அப்படியே மேலே ஓடி வந்து அந்த செவரு வழியாக ஓடி வந்து மேலேருந்து கீழே விழுந்து தரையில் விழுகணும். ஒரே சிங்கிள் ஷாட்டை நான் எடுத்தேன். அந்த ஷாட்டை இப்போது இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர். இனிகோ பிரபாகரை பற்றி சொல்லணும்னா நிறைய டைம் தேவைப்படும். ஆல்ரெடி லேட் ஆகிட்டுருக்கு அண்ணே. நிறைய பேர் இது எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நேற்று கூட நான் ஆந்திரா கிளப் போயிருந்தேன். அங்கே ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டார். நீங்கள் நடிகர் மாதிரியே இருக்கேன். எனக்கு இது பிரச்சனை, கெட்ட வேறு மாற்றிட்டே இருந்தால் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். நீங்கள் நடிகரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவேன். என்ன படம்னு கேட்டால் சுந்தரபாண்டியன் தான் முதல் சொல்லுவேன். சுந்தரபாண்டியன் ஒரு படம். ஆமாம் அந்த பொண்ணை லவ் பண்ணிங்கல்ல அந்த பஸ்ஸில் வந்து இனிகோ பிரபாகர் தானே. இந்த மாதிரி நிறைய வாட்டி என்னை கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட போய் சவுந்தரராஜாவன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் 2 பேருக்கு பெரிய சண்டை வந்துகிட்டே இருக்கும். நான் கேட்பேன், எங்க அவர் எவ்வளோ அழகாக இருக்கார், நான் எவ்வளோ வேறு மாதிரி இருக்கேன், என்ன போய் அவரோட சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுவேன். சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காம்ப்ளிமெண்ட்டை ஒத்துக்குவேன். நேற்று ஒத்துக்கிட்டேன். ஆமாங்க நான் தாங்க இனிகோ பிரபாகர் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு என்னுடைய நண்பன். நாங்கள் சுந்தரபாண்டியனில் சசிகுமார் அண்ணன், விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், அப்புக்குட்டி எல்லாருமே நாங்கள் ஒன்றா வேலை பார்த்தோம். அப்போது வேலை பார்த்ததுலேருந்தே எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோ கூட. எனக்கு அது முதல் படம். எனக்கு வந்து ஒரு நடிப்பை பற்றின ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம். ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம். டயலாக் பேசினா போதும் நடிப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆர்வம் மட்டுமே. அப்போ எங்களுக்கு டயலாக் கொடுத்த அந்த டைமில் வந்து எஸ்ஆர் பிரபாகரன் வந்து ஒரு தொணக்காலம் மிஸ் பண்ணால் கூட திட்டுவார். அவர் எழுதின டயலாக்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் பயங்கரமாக திட்டுவார். அந்த ஒரு பயமே இருந்துகிட்டு இருக்கும். இனிகோ பிரபாகரும் எஸ்ஆர் பிரபாகரனும் நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரும் மட்டும் எப்போ பார்த்து க்ளோஸாக பேசிகிட்டே இருப்பாங்க. இருந்தால் கூட அவர் ஒரு சீனை எடுத்துட்டு அவர் எடுக்கிற டெடிகேஷன் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா மக்கப் பண்ணிவிடுவேன். அந்த சீனை டைலாக் மனப்பாடம் பண்ணிவிடுவேன். நான் ஜாலியாக நம்பாட்டில் இருப்பேன். இவர் வந்து ஒரு சின்ன டைலாக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே என்ன மூட் இருக்குது, இதுக்குள்ளே இந்த சென்ஸ் இருக்குன்னு அவர் பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. யாரையும் அது நம்ம உளறிட்டே இருக்கு. அப்போ தான் நீங்கள் அப்புறம் தெரியும். நானும் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இனிகோ பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ வேலை. எங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா கூட மீதி பேப்பர் எடுத்து போயிடுவார். அந்த மூட்லேயே இருப்பார். ஸோ வெரி வெரி டெடிக்கேட்டட். இன்ன வரைக்கும் சினிமாவை மட்டுமே நேசிச்சுட்டு சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், தலைவா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம், இல்லை மிடில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி எண்டு விக்ரம் சார் மாதிரி ஒரு டைமில் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நண்பர் சூரி கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயித்த மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கண்டிப்பாக ஜெயிப்பார்ன்றதில் நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க. எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வராங்க. எனக்கு தெரியும், பர்சனலாக சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க வராங்க. நீங்கள் ஏதாவது நம்ம முரளி அந்த மாதிரி ஏதாவது டபுள் மீனிங் ஏதாவது சொல்லிட்டு வராதிங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அது ஸோ அது சுந்தரபாண்டியிலேருந்தே இருக்குது. சுந்தரபாண்டியிலேருந்தே சாப்பிடுவார், அளவாக சாப்பிடுவார். வயிறை ஒரு டேப் வச்சு டெய்லி இன்ச்சாக பார்த்துட்டே இருப்பார். கூடிடுச்சா, இங்கே எவ்வளோ இருக்குது, அந்த அளவுக்கு வெரி டெடிக்கேட்டட். அண்ட் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக ஈஸியாக அடைஞ்சிருவார். அப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தால் கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்தில் வாய்ப்பு இருக்குது நீ போன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சில நண்பர்களில் இனிகோ பிரபாகர் முதலிடம். அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதோ இல்லை அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்னை வந்து கண்டிப்பாக என்ன தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவார். சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது அப்படி அவர் ஒரு படம்
அவர் படம் வேணாம், அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்கரதம். அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவாக நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரே துறையில் அதாவது ஒரே நடிகன், 2 பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து விட்டு கொடுக்கறதுல இனிகோ என்னுடைய நண்பன் சொல்லிக்கிற நான் பெருமைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது இனிகோ. அண்ட் மாப்பிள்ளை சென்றாயன் எப்போ ஃபோன் பண்ணாலும் மாமா ஜெயிக்கிற மாமா ஜெயிக்கிற மாமா சத்தியமாக அது அவ்வளோ அது சொல்லும் போதே ஒரு எனர்ஜி வரும். எனக்கு அவரை மொசக்குட்டி படத்துலேருந்து தெரியும். அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன், ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன். அந்த வேலையை அடிக்கடி பண்ணுவேன். அப்போது அதை பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை முன்னாடியே வந்து ஏன் மாப்பிள்ளை ஜீவனை பார்க்கல, நீ உசிலம்பட்டிக்காரர், நீ நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருந்து இன்னமும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்ணுறது என் மாப்பிள்ளை கதையின் நாயகனாக இருக்க நீ ஒரு நாளைக்கு சூரியன் மாதிரி கதாநாயகனாக மாறுவ. வாழ்த்துக்கள். அண்ட் சங்கர் சார், கூல் சுரு அண்ணே, இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, புவனேஷ் நான் தான் பெரியகுளம் பரஞ்சோதி பேசுகிறேன்ப்பா. காக்கா படத்துலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே இருக்கீங்களே, இந்த கேரக்டர் வெளியே வரலையா? சாரி, நான் வந்து இதெல்லாம் ஏதாவது சொல்லி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன். நானும் இப்போ காமெடி கேரக்டர் பண்ணி சாரை கரெக்ட் பண்ணி அவர் படத்தில் நடிச்சிடலான்னு சொல்லி இப்போ உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் இப்போ எல்லாம் சீரியஸாக போயிட்டு இருக்கு, இவங்களை எதாவது சிரிக்க வைக்கணுமே எதான்னு சொல்லி தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். மொக்கையாக இருந்தால் பரவாயில்ல, திட்டாதீங்க. ஸோ புவனேஷ்னே வருது தலைவா, ஒரு காமெடிக்காக நகைச்சுவைக்காக சொன்னேன். அது பக்கத்தில் இருக்கவங்க நான் இங்கே பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுறீங்க. ஸோ இல்லை, எனக்கு பேர் தெரியல சத்தியமா. திருச்சி சாதனா. ஓ, நம்ம ஏரியா தான், நான் மதுரை தான்மா. ஐயோ நான் இல்லை, அதனால இப்போ என்ன பேசினே மறந்துட்டேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பரமன் சார், எங்கள் ஊர் தான், தேனி உசிலம்பட்டி பக்கத்தில். அவர் சொன்ன கதையை கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி நான் 2 பேர்த்துக்கு நான் கை தட்டணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் சேர்ந்து கை தட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, இந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் கொஞ்சம் பலத்த கை தட்டுக்கங்க. இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பரமனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. ரேணுகா கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சார். அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்களேன். ஏன் அப்படின்னா, எந்த ஆடியோ லான்ச்னாலும் யாரு டைரக்டர், யாரு ஹீரோ, யாரு ப்ரொடியூசர் எதுவுமே கேட்கறது இல்லை. அவர் ஃப்ரீயா இருந்தா முதலா வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போற மனுஷன். சத்தியமா இத ஒரு 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 தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க, ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். லவ் யூ தலைவா, லவ் யூ. அண்ட் நலன் சார், நலன் வந்து நாங்களாம் கார்த்திக் சுப்ராஜ், காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன், நாங்களாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்துலேருந்து நலன் தெரியும். அப்போ இருந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், தலைவா ஒரு கேரக்டர், தலைவா ஒரு கேரக்டர்னு. அந்த அளவுக்கு ஒரு 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 ஹியூமர் சென்ஸில் ஒரு 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 சின்ன விஷயம் பேசினா கூட அதில் என்ன மாதிரிலாம் ஒரு ஒரு எக்ஸிக்யூஷன் கொடுக்க முடியும், பெட்டர்மெண்ட் பண்ண முடியுன்றதுல எங்கள் டீமில் வந்து த பெஸ்ட் பர்சன். எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அல்ஃபோன்ஸ் புத்திரன், கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டன், நான், விஜய் சேதுபதி, ஒரு பெரிய டீம் இருக்கோம் நாங்கள். நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது, நான் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக இருந்தேன், ஆக்டராக இருந்தேன். இவங்கெல்லாம் டெக்னிக்கல் பர்சன், இவங்க பேசலாம் பாதி புரியாது. பட் நலன் குமாரசாமிகிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு மணிகண்டனாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்பராஜ் இருக்கட்டும், அப்போ இருந்தே அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் ஒரு சென்ஸோட பேசுவார். பல வருஷமாக நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக சேர்ந்து வேலை பண்ணோம். அண்ட் விஜய் அதிராஜ், எழில் சார், விஜய் அதிராஜ்னா உங்கள் படத்துலையும் நான் நடிக்கணும்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், அடுத்த படத்தில் நடிக்கணும். எழில் சாரோட இப்போ சார் உண்மையில் சார் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எல்லாரையும் சொன்னீங்க சார், ஒரு பதட்டமாகவே இருக்கும் சார். எனக்கு ஒரு மேடையில் உட்காந்துருக்கும் போது இவங்க என்ன நம்ம கவனிக்க போகிறாங்க, நம்ம என்ன பேச போகிறோம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஒரு கான்சியஸும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அதில் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவோமா மாட்டோமான்ற ஒரு டென்ஷனும் உள்ளே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போய் இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போன்ற ஒரு எண்ணம் இருக்கும், எல்லாத்தையும் சொல்லணுன்ற எண்ணம் இருக்கும், ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடுவோம். பட் யூ ஆர் அமேசிங் சார், நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அது சொன்ன விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அகெயின் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன், இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே
என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள். மொசக்குட்டி அவருக்கு நான் பொன்னாட போத்துன்னு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா உங்கள் ஜெய்மி படம் பார்த்துட்டு அவ்வளோ நான் ரசித்தேன் உங்களுடைய ஆக்டிங்கை. ஸோ மணிமேகலை மேடம் என் கூட எனக்கு வேறெங்கும் கிளிகள் நடித்தாங்க. எனக்கு வேறெங்கும் கிளிகள் கிடந்தா எனக்கு வேறெங்கும் கிளிகள் கிடையாது படத்தை சொன்னபோது தான் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஞாபகம் வருது இந்த இடத்துல. எனக்கும் விஜய் முரளி சாருக்கும் பயங்கர சண்டை. அவர் தான் ஃபஸ்ட்டு பிஆர்ஓ. அந்த படத்தில் நான் ஹீரோ, கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்குது, விஜய் சேதுபதி இருக்கார், சந்தானா இருக்குது, பெரிய கூட்டம், என் நண்பர்கள் கூட்டம்லாம் வந்துருச்சு. என்னை எப்போ கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடல, ரித்திவிகாவும் கூப்பிடல. என் கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன அவ்வளோ. ஏன்னா ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்படியே நடிச்சாச்சு. அந்த படத்தை வெளிப்பட்டு ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்போயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிட மாட்டோமா, நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும்போது அன்னைக்கு என்னை மேடையில் கூப்பிடவே இல்லை. என் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. என்ன பண்ண, நானே போய் சொல்ல முடியுமா? முடியாது. நேரம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அவர் மேலே சரியான கோபம். அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். எப்படி அவர் எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன், ப்ரொடியூசர் கூட கேட்குறேன், இல்லைப்பா தெரியலப்பா அப்படின்னு. அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்போ அவர் மேலே எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அவர் அங்கே வந்தால் இப்படி போயிடுவேன் நான். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால, பேசாதனால அந்த கோவம் இருந்தது. ஆனால் அவர் என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு. அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ தவறு ஈரோடு மகேஷ் பண்ணது. அதுக்காக நான் இவர் மேலே கோச்சிக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றிக்கிட்டாரு. உண்மையிலே விஜய் முரளி அண்ணன் அதுக்கப்புறம் எந்த மேடையாக இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரை நின்று அதை பிஆர் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வார். இடையில ஏதாவது கிளம்ஸியானா கூட அதை ஈஸியாக உடச்சி விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாமல் குட்டி குட்டி கதைகள் பேசி, ஏன்னா அவருக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரளி அண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்போ கூட தண்ணி கேட்டேன், கட்டிங்கான்னு கேட்குறாரு. ஸோ எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு நல்லா ஹாப்பனிங்காக வச்சுக்கணும். அதன் மூலியமாக இந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அவர் அந்த அண்ணனோட எண்ணம். விஜய் முரளி அண்ணன் லவ் யூ. என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமாக ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆனால் பரமன் எவ்வளோ ஆச்சரியப்படுவாரோ அவ்வளோ ஆச்சரியம் இப்போ பரமன் டைரக்டர் ஆனது எனக்கு. ஏன்னா எங்கள் ஜேர்னி எப்படின்னா, நான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சில வார்த்தைலாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் சப்போர்ட் பண்ணுற இபுன்னு இருந்தார். இபுவோட ஃப்ரெண்டு பரமன். அவங்க ஆன் அண்ட் ஆஃப் என்னோட ஒர்க் பண்ணுவாங்க, டைரக்ஷனில் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த வாத்து இப்படி ஒன்று தேவைப்படுது, கடைச்சா எடுக்கலாம் அந்த சீன் அப்படின்னு சொன்னேன். அது எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஸ்பாட்டுக்கு கொண்டாந்தார். வாத்து ஒரு 4 வாத்து கொண்டாந்தார். அதை வச்சு ஒரு சின்ன ஒரு காமெடி பிட் எடுத்தோம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் அவர் வரக்கூட இல்லை. ஸோ அவங்க ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணுறாங்க தெரியும். பட் இருந்தாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், ஸோ அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அது பெரிய மெனக்கடல் பண்ணி ரொம்ப தூரம் போய் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இறந்துடக்கூடாது, அது டக்குன்னு செத்துரும் அது வெயிலில் இருந்தால் அப்படின்னு சொல்லி பெரிய மெனக்கடல் போட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், அப்போ அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, நல்ல கேரக்டரோடு இருக்காங்க அப்படின்னு என் மைண்டில் பதிஞ்சிருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரெகுலராக அப்பப்போ மீட் பண்ணுவோம், நண்பர்களாக தான் மீட் பண்ணுவோம். அப்புறம் நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்பப்போ ஹாய் சொல்லுவாங்க, பார்ப்போம். அப்புறம் காது நடந்து போவோம். அப்போ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சார், பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க. ஆனால் நான் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி இவரோட நாங்கள் கதை சார்ந்தோ இல்லை வேறு சார்ந்தோ டெக்னிக்கல் சார்ந்தோ பேசினதில்லை. நான் பரமனை பார்த்து ஆக்டிங் சார்ந்தான் பேசுவேன். என்ன மாதிரி ரோல்ஸ் நீ அப்ரோச் பண்ணுறீங்க, என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க, இதுதான் பேசுவோம். என்னடா திடீர்னு டைரக்ஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன நினச்சேன், ஸோ அந்த ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சுல்ல, வாத்து பிடிச்சிட்டு வந்த கேங்கில் இது. ஸோ இவங்கிட்ட ஒரு செம்ம சின்சியாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் இனி நம்ம கூட ஜாயின் பண்ணிப்போம், அவருக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அவர் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற முறையில் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். மெயினாக கூட ஆக்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஆக்டிங்கில் உள்ளவங்கள பார்த்துக்கிறது, இதுதான் பரமன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சா அப்போ நானும் ரொம்ப வருஷம் படம் பண்ணாமல் வேறு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த நியூஸ் இப்போ பரமன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண சொன்னால் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸு.
என்னையா படம் பண்ணுறியா? ஆமாம் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னோடனே எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நோட் பண்ணுவோம்ல பேக்ரவுண்ட் டேலண்ட் ஷார்ப்னு, அந்த மாதிரி டைப்பில் பரமன் நான் பார்த்ததே இல்லை. பட் அதை தாண்டி இன்னைக்கு பரமன் இந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கியமாக காரணமாக நான் பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ரொம்ப நேர்மையான எண்ணங்கள். அதாவது தன்னுக்குள்ளே நிறைய பேருக்கு தனக்குள்ளேயே முரணான எண்ணங்கள் இருக்கும். சில விஷயம் நம்புவாங்க, அதுக்கு நேர்மறையான எண்ணங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் தான் நம்புகிற விஷயத்தை செய்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதில் குழப்பம் இல்லாமல் இருக்குது, அப்புறம் நேர்மையாக இருக்குது. இதுதான் அவருக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்துச்சு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபேமஸான நடிகர்கள். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. அவங்க ஃபோட்டோ வந்து போஸ்டரில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்தும். அவங்க எல்லாம் நண்பர்களை அமைஞ்சு அவங்க இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். பரமனோட சேர்ந்து இந்த படம் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ மேலும் பரமன் வந்து நல்ல ஒரு பாதையில் போய் மேலும் நல்ல படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பற்றி நிறையா பேசிட்டாங்க, அதனால் நான் உங்களுக்கு பதில் பேசி ஆகணும். உங்களுக்கு தெரியும் எல்லாம் டைம் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி மட்டும்தான் கேட்குறேன், கொஞ்சம் பேசிக்கணும். நான் இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், ஒரு நல்ல மனிதர் பரமன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த படம் நான் இமீடியட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். அவரை பற்றி அவர்கிட்ட பழகினவங்க சொல்கிறாங்க, நலன் சார் சொல்கிறாரு அவரோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட இப்படி ஒரு படம் பண்ணுறேன், காமெடி படம், நீங்கள் பண்ணணும் பிரதர் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருந்த கதை வேற ஒரு கதை தான் சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பழக்கம் எனக்கு கண்டிப்பாக அந்த படம் அவருக்காக பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் பண்ணுறேன், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது. நிச்சயமாக அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் இன்றைய நாயகன். இவர் இன்னும் நிறையா விழாக்களை காணணும். ஏன்னா ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன். அவரே ரொம்ப இன்னோசன்டான கேரக்டர், ஆனால் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொருத்தராக சொல்லணும். ஹூல் சுரேஷ் பிரதர்லேருந்து சென்ட்ராயன் சார், என் கூட நடித்த ஹீரோயின் ரோஷ்மின், எல்லாருமே அவங்கள டெடிக்கேட்டட். என்ன நண்பர் அப்புக்குட்டி. ஏன்னா இங்கே வந்த பிறகு நிறையா எல்லாம் சொல்லணுங்கிறது குழம்புது. அதான் இது ரோஷ்மினை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேஷன். அடுத்தது என்ன சார் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என் நண்பர் இவர் சவுந்தர் சொன்னார், சவுந்தருக்கு நான் வந்து வாய்ப்பு இது பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட கேட்குற டைரக்டர் நல்ல இன்வால்மெண்ட்டாக, நல்ல டெடிக்கேட்டாக, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் இமீடியட்டாக சவுந்தரை சொல்லுவேன். அது ஏன்னா நான் சவுந்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அது அவரோட இன்வால்மெண்ட். இது நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணி வரதில்லை, அவரோட இன்வால்மெண்ட். ஆரம்ப ஃபஸ்ட்டு படத்தில் அவரோட பதட்டங்கள் இருந்தார். இப்போல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல் அவர் எனக்கு மேரேஜ் பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுவேன். அவர்கிட்ட சில பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுறதை டப்புன்னு சொல்லிவிடுவார். அது ஒரு பெரிய அதனால் இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த சீக்ரெட்டுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை சும்மா ஜாலி சொல்கிறேன். அப்புக்குட்டி வந்து அழகர்சாமியின் குதிரையில் நானும் அப்புக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் தான் வேணும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு 24 ஹவர்ஸ் முழிச்சிருந்தா பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஏன்னா ஒரு நல்ல மனிதர். உண்மை சொல்ல போனால் அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன். அடுத்தது அண்ணன் இல்லை, அவர் இல்லாத நல்லது. அவரை பற்றி பெருமையாக பேசும்போது அவர் முன்னாடியே பேசாமல் இருக்க ரொம்ப நல்லது. சீனு ராமசாமி அண்ணன், அவரை பற்றி இந்த ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. அவர் வந்து தென்மேற்கு பருவக்காற்றுக்கு என்ன ஆடிஷன் கூப்பிட்றாரு. நான் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சுசீந்திரன் சார் படம் அழகர்சாமியின் குதிரையில் நான் கமிட் ஆகியிருக்கேன், அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அது நண்பர் சுசீந்திரன், அவர் நம்ம இனி ஹீரோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்கோம். இப்போ இவர் ஆடிஷன் கூப்பிட்டா நான் பண்ணேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீ தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் வந்து சுசி சார்கிட்ட சொன்னேன், இல்லை அந்த டேட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்னே சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்போ பண்ண முடியல சார் அப்படின்னு. உண்மையை நான் அவனும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். என்னப்பா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மைண்ட் அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். திட்டி எனக்கு மெசேஜ் அனுப்புனார், சினிமாவை நேசிக்க கற்றுக்க, நான் எவ்வளோ ரசிச்சிருந்தேன்னா ஒன்று நான் இது கமிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டி மெசேஜ் அனுப்புனார். சாரி நீ அனுப்புனேன். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து படம் நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் அவர். திரும்ப ஒரு 1 இயர் கழித்து கூப்பிட்றாரு, சீனு ராமசாமி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு? ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன், கூப்பிட்டு பார்த்தியா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற காட்டுறதுக்காக கூப்பிடுவாரோ என்று நினச்சிட்டு போனேன். நீர் போகிற வரைக்கும் எனக்கு நீ தான் வேணும், ஒன்று வச்சு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திரும்ப அதுக்குள் டெஸ்ட் எடுத்தார். எனக்காக அந்த கம்பெனியில் இந்த பையனை கொடுங்கன்னு சொல்லி ஒரு கூட பிறந்தவங்க வேணாம் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணார் அவர்.
அது வந்து எதுவுமே கிடையாது. அவர் சினிமா மேலே அவர் வச்சுருந்த அந்த கலை மேலே வச்சுருந்த ஈடுபாடு, அந்த மாதிரி ஈடுபாடானால் அவர் இருக்கிற வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மனிதர். அப்படி ஒரு சிறந்த மனிதர். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லஞ்சினி என்னை பற்றி பேசினார். அன்றைக்கி நான் பேசலை, அதை பற்றி என்னன்னு பேசலை. திரும்ப இன்னைக்கும் பேசுகிறாரு. கண்டிப்பாக அது உண்மையான விஷயங்களை நான் சொல்லி ஆகணும். திரும்ப 3வது படத்துக்கு இடம்பொருள் ஏவலுக்கு கூப்பிட்றாரு. தம்பி நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். நான் எதுவுமே கேட்கல, ஓகேன்னு என்ன. சில சூழ்நிலைகள் தள்ளி போயிடுச்சு, நடக்கலை. ஸோ இதுதான். ஆனால் ஒரு இப்படி உள்ள எண்ணங்கள் உள்ள ஆள்கள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆளுகளும் சரி தான், வரக்கூடிய ஆட்களும் சரி தான், நம்பிக்கையோடு இங்கே வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்புறம் சொல்ல போனால் படத்தில் வந்து சென்ட்ராயன் ரொம்ப முக்கியமான ரோல். அவர் நம்ம டைரக்டர் பரமன் சார் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்கான் சார், உண்மையை சொல்லணும்னா எல்லாரோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி சேனலில் பண்ண படம். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அந்த ப்ரொடியூசருக்கு நான் பெரிய வாழ்த்து சொல்கிறேன். ஒருத்தர் முகத்தை பார்க்காமே ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. தேங்க்யூ. நிறைய பேர் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த பிரதரை வந்து நான் நிறைய தொலைக்காட்சி தொடர்களில் பார்த்துருக்கேன். பர்மன் மடை திறந்தாச்சு. ஸோ இனி வந்து அணைக்கட்டு இல்லை, நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்களாக பண்ணணும். அண்ட் இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு முதல்க நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறைமுகமாக இருக்கிற அவர் வந்து பெரிய தயாரிப்பாளராக திகழணுங்கிறது என்னோடய ஆசை, வாழ்த்தும் சரி. மற்றபடி நிறைய பேர் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரபாகர், ஐ ரியலி லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸஸுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ். தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதாநாயகர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்கள் எல்லோரும், ஜீவா, நீங்கள் எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. ஜின்னாவுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா திரையரங்களுக்கு ஆடியன்ஸ் வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் காக்கா. யாருப்பா அது? கை தூக்குங்க. இல்லை வேணானா பேசலப்பா, எதுக்கு மூட் அவுட் பண்ணி? இல்லை பரவாயில்ல, இல்லைப்பா நான் உங்களுக்காக தான் நான் ப்ரிப்பேர் ஆகி வர்றது. அப்புறம் ஒரு ஆள் வேணுன்றீங்க, ஒரு ஆள் வேணான்றீங்க, அப்புறம் மூட் அவுட் பண்ணால் என்னத்தை பேசுது? நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த படத்தில் சந்திப்போம், சரிங்களா? நன்றி. இல்லைப்பா, ஒரு 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 கலைஞனை வந்து உற்சாகப்படுத்துறது அதெல்லாம் உங்களோட கைத்தட்டல் விசில் சத்தத்தில் தான், அதில் தான் வளர்ந்து வந்தோம். கூல் சுரேஷ். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO விஜயமுரளி சார், திரையரங்க சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணி சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்கள், தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் STR அவர்களுக்கும் போய் சேரும். கா 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 அது இந்த படத்தோட பேர். இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணே, உங்கள் கதையை, உங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போதே டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் காஜியில் சுற்றின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆயா கிடச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோடு சுற்றுற ஒரு கேரக்டரு அப்படின்னா, அதாங்க ஏப்பா இதான் கிடச்சிதாப்பா அப்படின்னா, இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லா தான் இருந்துச்சு. இல்லைவா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ன நல்லா திருப்தியாக தான் அமைச்சார். ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்குது, எப்படி பயன்படுத்த போகிறாங்களே என்னன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் இருப்பாங்க, பெரிய நடிகர். நான் சும்மா பந்தாக்கு சொல்ல, இப்போ வெளியில் வந்து நின்னோன்னா ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் அந்த வண்டியை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன ஒரு இதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருவாரு அப்படின்னு நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு, போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாதம் ஒரு 10 கோடியை பரமன்ட்ட கொடுத்து, எப்பா நீ சினிமாவுக்கு வேணால் வேறு எதனா வேலையை பார்ப்பானா போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சுருக்க
ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா அவர் இல்லை, அவரோட மனைவி. அவரோட மனைவி தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு இருப்பார். அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா, இது எல்லாமே பார்த்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேயில் பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேறு கேட்பாங்க. ஆனால் பணம் அனுப்பிச்சுன்னா அதெல்லாம் வந்துருச்சாண்ணா. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் ஏன்னா நிறைய இடத்துல நாங்களாம் பணம் வராமலாம் இருக்குது சொல்ல வரேன். அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால் உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா? அவர் வரல, வெளிநாட்டில் உள்ளவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்தித்தார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளாக தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது. 4ஆவது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கோ ஃபோன் அடித்து பேசினார். ஃபோன் பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார். ஒன்று அவர் வந்து, தலைவா நீங்களா, நான் உங்கள் மேலே ரொம்ப அலாதி பிரியர்கள், எங்கள் நாட்டில் எல்லாருமே நீங்கள் வெந்து தெரிந்தது காடுன்னு வசனம் சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் அப்படியே ஓன்னு கத்துவோம், அந்த அளவுக்கு உங்கள் மேலே நாங்களாம் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஏவா 4 நாளாக இங்கே ஷூட்டிங் நடக்குது, ஏவா போய் ஷூட்டிங் இல்லை, அதாவது ப்ரொடியூசரே சொல்ல, நான் இவனை வந்து 3 நாளாக கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னுட்டான், நான் நீங்கள் வந்திருக்கீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, தலைவா நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமாக நான் வந்து ஒரு இதுக்காக சொல்ல வரல, உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேலே சத்தியமாக அது உண்மை நடந்தது. அப்புறம் ஏன்னா எதாக இருந்தாலும் சும்மா பந்தாக்கி இருக்கக்கூடாது இல்லை, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும். உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணார், என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, இந்த காதில் மாட்டோம் பேர் என்ன, ப்ளூடூத், அதை எடுத்து கொடுத்தாரு. இந்தாங்க இது வந்து என்னோட பரிசாக வச்சுருக்கேன்னு. இது இயக்குனருக்கு கூட தெரியாது, அவர் எதுவும் சொன்னாரா என்னன்னு தெரில. ஏன்னா சப்போஸ் இது இயக்குனர்கிட்ட நான் போய் சொல்லி நான் ஏதோ ப்ராக்கெட் போட்டு அந்த ப்ரொடியூசரை கூட்டிட்டு போய் நான் ஏதோ படம் பண்ண போகிறேன்னு, ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்துட்டுருக்கு, அப்படி எதுவும் நினச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு, நான் வாங்கவே மாட்டேன்னேன். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பந்தா காட்டுறதே பிடிக்காது, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை என்னோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கங்கன்னு. சார் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆடியோ ரிலீஸுக்கு வரல, இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அது வந்து அந்த காலங்க ஒரு உதவி செய்கிறது வந்து இந்த கைக்கு தெரியாமல் அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. 4 பேருக்கு பண்ணுற உதவி 4 லட்சம் பேருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும். இது கூட நான் உதவியே இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்போ போகும்போது கூட இது வந்து டைரக்டருக்கு தான் நான் ஒரு பரிசு கொடுக்குதா நினச்சி இதை வந்து டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். சரிங்களா? அப்புறமா ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, மறந்துட்டு நான் எடுத்துன்னு போனாலும் போயிடுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோலாம் பேசி அமிச்சேன். அப்படி ஒரு 2 பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டார். நான் வீடியோ பார்த்து பேசி அமிச்சோன்னா வீடியோ அவர் பார்த்துட்டு, குழு நீங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம் ஆகி நல்லா கண்ணமெல்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பராக இருக்கிறீங்க, நான் அடுத்த படத்தில் உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். சத்தியமாக சொன்னார், வா நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் சொல்கிறேன், பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேலே சத்தியமாக அவர் சொன்னார். அவர் இல்லை இருந்தால் இப்போ நம்ம ஆமாம் சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டுருக்கோம், அதெல்லாம் சொன்னார். பாருங்கள் அந்த பாயிண்ட்லாம் சொன்னார், முக்கியமான பாயிண்ட்டு சொல்ல மாட்டார். ஸோ இப்படி என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களே, திருக்குறளில் இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்டில் இருக்குது. என்னை மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருவில் உள்ளவங்களையும் சேர்த்து ஒரே திட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்தின் மீது உங்களை விட, படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். ஏன் தெரியுங்களா? அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு அவரை தெரியும். என்ன அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்கல்ல, எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன், என்ன பயன்படுத்தியிருக்கலாம்ல. இப்போ ஒருவேளை கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம், ஓகே. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார், அவர் வந்து செல்லம் தங்கம் அப்படின்னு நம்மள ரொம்ப பாசமாக இருப்பார். அவங்களும் பயன்படுத்தலை. நீங்கள் பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளோ விமர்சனம் வரும்போதும்
இப்போ கூட சொல்கிறாங்க, நான் வெளியில் போகும்போது எனக்கு எவ்வளோ மிரட்டல் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமானான்னு தெரியல. இப்போ நான் வெளியில் போகும்போது எனக்கு எதுனா ஒன்று நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதுனா ஒன்று நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போகிறாரா, அந்த இயக்குனர் வந்து பார்க்க போகிறாரா? இல்லை. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம். நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால, அந்த ஆசையினால, அந்த பாசத்தினால, நான் சாப்பிட்ற அந்த சோத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த கூல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தாங்க இருப்பான். இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளோ குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்போ கூட நீங்களாம் புரிஞ்சுக்கல. இன்னும் நான் பெருமையாக சொல்கிறேன், அந்த படத்திற்கு கங்குவா படத்திற்கு அவ்வளோ விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகு தான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனால் விதை நான் போட்டது. அந்த படத்தில் அவ்வளோ பேரை நடிக்க வச்சிருக்கீங்களா? ஒருத்தராச்சும் யாருன்னா குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை. உண்மைதானே சார்? யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? இல்லை. ஆனால் அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் அது வந்து ஒரு பொறாமலையோ ஒரு வைத்தறிச்சலையோ சொல்ல வரல. அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து, ஃப்ளைட்டு போட்டு கொடுத்து, ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாமே ஜாம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா, இல்சவாயம் கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளோ வேணாலும் அவன் வாங்கிப்பான். அப்படி தானே? இப்போவும் சொல்கிறேன், உண்மையிலேயே நிறையா டேரக்டர் எங்களுக்கு தெரியும், ஆமாப்பா கூல் சுரேஷ் உண்மை தான் அவர் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு நேராக தெலுங்குலேருந்து 4 நடிகரை கூட்டிகிட்டு வருவாங்க, மலையாளத்துலேருந்து 4 நடிகரை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்ருக்கேன். என்றைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்றைக்கு விடிவு காலம் வந்திருக்கு? இல்லை. தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களாப்பா, உண்மைண்ணா. தீபாவளி பொங்கலுக்கு கூட சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டால் தான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே. உண்மை தானே சார்? இது பக்கத்தில் வாங்க, இவர் மேலே சத்தியம். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல. காலை சுத்துற நாய்க்குட்டியை நீங்கள் பார்க்கணும், கழுத்தை சுத்துற பாம்பை தான் நீங்கள் வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? கரெக்டா சார்? என்ன சொன்னது? சரி, அப்போ பேசின போதும்ல, எல்லா பாயிண்ட்டையும் போடுங்க, இதை மட்டும் போட. என்னவா போதும்பா, போதும். இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க. கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுனது எல்லாத்துலேயும் மில்லியன் கணக்கில் போயிருக்கு வீடியோஸ், வியூஸ் எல்லாமே. இப்போவும் சொல்கிறேன், சார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. அது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. என்ன திட்டுற ரசிகர்களே, இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல. ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, நான் படம் பார்த்தாக்க ஆகா அந்த கேரக்டரில் நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டரில் நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் வந்து விடக்கூடாது. வந்தால் மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம் இல்லையா? அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்கள் வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதில் வந்துருந்துச்சா, ஜெய்பீம், அந்த படமும் நான் பார்க்கலப்பா. சரியா? அதனால் அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்னை வந்து நடுத்தருவில் இழுத்து விட்டுறாதீங்க. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு அப்புறம் இந்த அப்பா நீங்கள் இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏதோ ஒன்று சொன்னீங்களாப்பா, தேட்டருக்கு ஆளுங்க வரதில்லை அப்படின்னு. அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க, அதனால் பெரியவங்கெல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. சரிங்களா? என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு, லொல்லு பேர் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே லொல்லு சபாவில் நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும். ஜீவா மட்டுமல்ல, அந்த லொல்லு சபாவில் நடித்த அனைவருமே வந்து இன்றைக்கி வந்து எங்கே போனாலும் ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபாவில் நடிக்கிறவங்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பெருமையோடு உட்காந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி. அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர், நான் இவ்வளோ நாள் அவர் வந்து மாஸ்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கடந்த ஒரு 2 மாதமாக சித்த வைத்த சிகாமணியாக பார்த்துட்ருக்கேன்.
நன்றி நன்றி மாஸ்டர். என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அதுலேருந்து இன்னும் 2 வீடு தெளினாங்க, கொஞ்சம் அவங்க பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் முக்கியமாக அந்த வேஷ்டியில் லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டின்னு அப்படி தலைகீழ நிற்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி அப்படின்றத அது வீடியோ எடுக்கிறவங்க அது ஃபஸ்ட்லேருந்தே எடுங்க. அவர் கட்டினதுக்கப்புறம் வந்து தான் காட்டுறீங்க, அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க. அப்போ தான் என்னை மாதிரி இளைஞர்கள், சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலைகீழ தொங்குறதுன்றது தெரிய வரும். சரிங்களா? அப்போ எழில் சாருக்கு நன்றி. இருக்காரா எழில் சார்? போயிட்டாரா? விஜயாதி சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தம்பி சவுந்தர் சார் வணக்கம். இதில் பார்த்தோம் சார், கார்த்திக் சார் இப்போ ஆடிட்டு இருந்தார், இப்படி ஆடிட்டு இருந்தார். நான் உங்களை இன்றைக்கி தான் சார் பார்க்குறேன். அன்றைக்குமா நான் பேசுனதை வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம்தான், என்னை திட்டுறவங்களுக்கும் நல்ல காலம்தான். ஆனால் யூடியூபர்ஸுக்கு தான் தெரியல என்னன்றது, தியேட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. காக்கா அந்த படத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், மேடைக்கு முன்னாடி இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற பெருமை அடைகிறேன். காக்கா இயக்குனர் வந்து ரொம்ப அற்புதமாக படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நலன் சார் ரொம்ப பண்ணியிருக்காரு. சவுந்தர் சார், விஜய் ஆதி சார், ஜீவா சார் எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கோ பிரபாகர் அவர்கள் வந்து இப்போ இந்த படம் ஒரு பெரிய படமாக பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து கஜானான்னு ஒரு படம், மிகப்பெரிய ஆக்ஷன் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சார். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ட்ரெய்லரு ரொம்ப அழகாக இருக்குது. பெண்களை எப்படி லவ் பண்ணுறது அதான் கதை, அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. தூக்குறது, லவ் கூட பண்ணல, தூக்குறது, அதான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நினைக்கிறேன். இன்றைக்கி காலகட்டம் அப்படி இருக்குது. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறத மனமாற வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி கங்குவா படம் பற்றி சொன்னார். ஒரு டைரக்டர் தோற்று போயிட்டாருன்னா 5 வருஷம் கழிச்சு கூட வெளியே வந்துடுவார். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டுனா அவர் ஜென்மத்திலையும் வர முடியாது. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தயாரிப்பாளர் நடந்து போகிறத பார்க்குறேன். விளம்பரம் பண்ணுறது, அதாவது வந்து தேட்டருக்குள்ளே போய் எடுத்துகிட்டு அவங்க ஆளுங்களே விட்டு நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிற அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக, ஒரு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்ட் ஆஃப் அந்த சங்கத்தோட தலைவராக ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ மனவேதனை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஒரு நடிகர், இப்போ வந்து சூர்யா சார் வந்து எவ்வளோ அற்புதமான நடிகர், சிவகுமார் சார் அந்த ஃபேமிலி எப்படி ஒரு தெய்வீகமான ஃபேமிலி, அதை கண்டகா முண்டகானி ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறக்காக அதை எல்லாரும் பேசுகிறத உண்மையாகவே நான் அந்த இடத்துல வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த இடத்துல ஏன் அப்படின்னாக்க, நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 13 படம் பண்ணேன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. நான் அவர்கிட்ட காசே வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பாரு, சம்பளமே வாங்கினதில்லை அவர்கிட்ட. இடையில நடந்து போகிறாரு, என்னங்க அப்படின்னா சும்மா அப்படிங்கிறாரு. சரி வண்டியில் ஏறுங்க சாருங்கிறேன், இல்லை நான் போயிடுறேங்கிறாரு. பஸ் ஏறி போகிறாரு. நான் நிறுத்தி அந்த பஸ்ஸை நிறுத்தி அவரை கூட்டு கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ வருத்தம். நம்மளாம் வீடு கட்டிக்கணும் ஒரு தயாரிப்பாளரை வச்சு தான், ஒரு டைரக்டரை வச்சு தான், இல்லைன்னா நான்லாம் மளிகை கடை தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர்களை நோக அடிக்காதீங்க யாருமே. இப்போ நம்ம சினிமாக்காரங்க யாருமே நோக அடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் சினிமாங்கிறது ஒரு கோயிலுங்கிறது தெரியும். நீங்கள்லாம் அதில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல நண்பர்கள். நம்ம திரைப்படத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருமே யாருமே குறை சொல்லியிருக்க மாட்டீங்க. யாராவது குறை சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கூல் சொன்னாப்புல எனக்கு படம் தரல ஆனாலும் நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல, அது மாதிரி ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் விட்டு வைங்க. ஒரு படம் வந்து ஒரு ஏன்னா 100 கோடி 200 கோடிங்கிறது நம்ம லைஃப்பில் சம்பாதிக்க முடியுமா இல்லை உழைக்க முடியுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி, எத்தனை வட்டிக்கு வாங்கி, எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தை தயவு செஞ்சு நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்க சரி உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். யாரும் வந்து குறை சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாம், குறை சொல்கிறது உடனே போய் சேரும். நல்லது சொன்னால் எடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார், கடைசி கிளைமேக்ஸில் தான் ஹீரோ ஜெயிப்பார். என்ன சார் கரெக்டு தானே? அதுதான் இயற்கை. அதனால் வந்து இந்த நம்ம ப்ரெஸ்ஸுக்காரவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாங்கிறது ஒரு உடம்புன்னு வச்சுங்களேன்,
அதில் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாடி நரம்பு ரத்த நாளங்களும் பத்திரிகைக்காரவங்க. பத்திரிகை இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியும். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து அத்தனை பேரையும் தூக்கி விட்டது நீங்கள் மட்டுமே தான். உங்கள் விளம்பரத்தை பார்த்து நான்லாம் படம் பார்த்துருக்கேன். தினத்தத்தில் விளம்பரம் வரும், இந்த படம் எப்படி இருக்குன்னு உடனே போய் நிற்பேன். ஏன்னா அதை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை எந்த இடத்துலையும் படங்களுக்கு தயவு செஞ்சு இப்போ ஒரு காக்கா அவர் சொன்னார், ஒரு ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு கூட லண்டன்லேருந்து ஒரு ப்ரொடியூசரை வந்து பக்காவாக ஒருத்தர் 8 கோடி ஏமாத்தினார். எனக்கு டக்குன்னு நினச்சேன், ஆனால் முகமே பார்க்காம ஒரு நண்பனாக பண்ணியிருக்கான அந்த தெய்வம் எந்த ஊர் சார்? கனடாவில் இருக்க அந்த தெய்வம் சார். அவர் இவருக்கு வந்து குல தெய்வம், இவரை பொறுத்தவரை குல தெய்வம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்திமானா இவர் இருக்கார். இல்லைனாலும் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏமாத்துறவனை மூஞ்சை பார்த்தா தெரியும், இந்த மூஞ்சி ஏமாத்துற மூஞ்சி மாதிரி தெரியல. சூரியன் மாதிரி சும்மா தக்கதான் மின்னுது. என்னங்க சாதிக்கிற மூஞ்சி, கரெக்ட். சாதிக்கிற மூஞ்சி, ஏமாத்துற மூஞ்சி இல்லை. அதனால நீங்கள் நிறைய படம் பண்ணணும் சார். நிறைய உங்களுக்கு செல்வங்கள் வரணும், புகழ் வரணும், வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். உங்களை மனமாற வாழ்த்துறேன். இப்பவும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு விளம்பரங்கள் ஒரு 10 நாளைக்கு திரைப்படத்தை நல்லபடியாக எழுதுங்க. என் படத்தை விமர்சனம் நான் எழுதலை. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லவங்க தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் உயிரில் ஓடுற அத்தனை நரம்புகளிலும் இருக்கவங்க பத்திரிக்காரவங்க. இந்த பத்திரிக்காரவங்க இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது. ஜாகுவார் தங்கம் கூட கிடையாது. ஜாகுவார் தங்கத்தை நீங்கள் சொல்லி தான் ஜாகுவார் தங்கம். ஃபைட் மாஸ்டரில் என்ன வெளியே தெரியுதுன்னா நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் நான் அங்கேயே வெளியே தெரிய போகிறேன் தெரியாது. 10 பேர் 100 பேர் தெரியும். 7 கோடி பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ 7 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த படங்கள், பெரிய படங்கள் வரும்போது கொஞ்சம் தவறுகள் இருந்தால் கூட அதை மறைத்து அந்த படம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். உங்கள் கைத்தட்டலோட அத்தனை பேரோட கைத்தட்டலும், அத்தனை பேரும் கைத்தட்டுங்க. ஏன்னா யாருமே எந்த இடத்துல நஷ்டம் அடையக்கூடாது. ஒருத்தன் 100 ரூபாய் இல்லைனாலும் தற்கொலை பண்ணியிருக்கான், 1000 ரூபாயில் தற்கொலை பண்ணியிருக்கான். 100 கோடி 200 கோடின்னு அவனோட நிலைமையை நினச்சி பாருங்க. உள்ளத்தில் அவன் உள்ள வீட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வருந்தி அழுது இருப்பார், அதை நினச்சி பாருங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், படங்கள் எல்லாமே வெற்றி அடையணும். யாருமே தோக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. இப்போ சார் ஒரு படம் மிக பிரமாண்டமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்க போகிறாரு நிச்சயமாக. இது மாதிரி எல்லாருமே அதுதான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் அதை இது பண்ணிடுங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பா வணங்குங்க, தமிழை வணங்க. உலகத்தில் இந்தியனா பிறக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். தமிழனா பிறக்கிறது கடவுள் தான் தமிழனா பிறப்பான். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஒரே ஒரு நிமிஷம், டைரக்டரோட ஒய்ஃபு அவங்க பசங்கள்லாம் மேடைக்கு வந்து நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து சால்வை போடணும். வாங்கம்மா, மேலே வாங்க. வாங்க. 20 வருஷம் அவர் உழைக்காமலே அவர் சாப்பாடு போட்டு அன்னலட்சுமி. நீங்க வாங்க மேடைக்கு. அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு நீங்க இல்ல கொடுங்க. அவங்க வேற யார் வந்திருக்கா? பொண்ணு கேட்டு போகிறப்ப நிறைய பேர் டார்ச்சரு. சினிமாக்காரப்பா சென்னையில் இருக்கான், மதுரையிலேருந்து பொண்ணை கட்டி கொடுத்தா சேனல்லாம் நடிக்கிறான், யார் கூட ஓடிடுவான். நான் படிக்கும்போது நிறையா பேர் பொண்ணு கட்டித்தரேன்னு போட்டி போட்டவங்களாம் எல்லாம் கைவிட்டாங்க. இவங்க வீட்டில் நிச்சயார்த்தம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பையன் வேணாம் சினிமாக்காரன்னு தான், நான் இவர் கூட வாழ்ந்தா சென்னையில் வாழ்கிறேன், இல்லைனா மெரினா பீச்சிலோடு நான் அங்கேயே சாகுறேன், கட்டினா இவரைத்தான் கட்ட வேண்டிய ஒத்த கால்னு என்னை கல்யாணம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு நாள் கூட கோச்சிக்கு போனதில்லை. சண்டை வரும், சின்ன சின்ன சண்டை வரும். ஒரு நாள் கூட அவங்க மாதிரி கோச்சிக்கு போனதில்லை. இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சது நாங்கள் 2 பேரும் படத்துக்கு போகல. நான் படம் பண்ணுறப்போ நான் கூப்பிட்டு போகிறேன், நம்ம படம் தான் பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுட்டு 20 வருஷமாக வெயிட் பண்ண வச்சு இப்போ தான் நம்ம படம் படத்துக்கு போகலாம், அடுத்த நம்ம படம் ரிலீஸ் ஆகிறப்பன்றது அவங்களும் 20 போட இருக்காங்க. ரொம்ப நேரமாச்சு. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் குறிப்பாக நலன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். மறுபடியும் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லலைன்னா நடிகராவோ சேனல் சைடோ நான் நடிச்சுட்டு கிடைக்கிறத நடிச்சுட்டு அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பேன், இல்லைனா ஊருக்கு போயிருப்பேன்.
நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நான் ஏதோ கேட்டு வந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரே ஒரு நிமிஷம் சரிவா வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒத்த காரணத்துக்கு தான் சார் இன்ன வரைக்கும் நான் இன்னைக்கு டைரக்டராக நிற்கிறதுக்கான மெயின் காரணம் நீங்கள் தான். ஒரே ஒரு உறுதிமொழி, உங்கள் பேர் சொல்லும் பிள்ளையா நான் கண்டிப்பாக இருப்பேன் சார், அதில் எந்த மாற்றுக்கு இருக்கிறேன் சார். அனைவரும் நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்க மீடியாவுக்கும் நம்ம சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் வந்து ப்ரொடியூசர் சார், மற்றபடி பார்த்திங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காக்கா படத்தில் நடித்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்ட்ரடக்ஷனில் கூட நான் வந்து என்னென்னா, இது வடைய தூக்கும் காக்கா காக்கா ஓட்ட வடைய தூக்கத்தான் நைசு பண்ணுது ஐசு வைக்குது ஓடுங்க ஒழுங்கிறாங்க. என்னன்னா இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் இருக்கு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காமெடி ஜேர்னியை மட்டும் வந்து என்னடா வாய் வளருது இருங்க சார், காமெடி படம் தாங்க இந்த படம். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி படம். ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க. நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். எல்லாரும் வந்து சிரித்து ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து ரொம்ப பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் 2 நாளாவது இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து உட்காந்து நீங்கள் வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும், மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது, ரொம்ப பெருமையாக இருக்குது. முக்கியமாக வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். நிறைய பாட்டெல்லாம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் கமாண்ட்டு நான் இதில் கூட டைரக்டர் சார் எனக்கு திட்டுற மாதிரியே வச்சுருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து நான் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து பசிக்கும். ஏற்கனவே வந்து நிறைய ஓவர் டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து நானும் வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். காக்காங்கிறது வந்து வடைய தூக்கத்தான் நைஸு பண்ணுது, அதுதாங்க. நீங்கள் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எங்கள் படங்களில் இப்போ வாழை பண்ணேன், கங்குவா பண்ணேன். வாழையில் நான் டீச்சராக பண்ணேன், தென் இப்போ கங்குவா பண்ணியிருக்கேன். இந்த படம் எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது நம்மளுடைய படம் வந்து நம்மளோட ஃபோட்டோ பேனரில் வருமா இல்லை போஸ்டரில் வருமான்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அது இன்றைக்கி நிறைவேறியிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம ஷூட்டிங் நடிக்கும்போது நான் டைரக்டர் சாருக்கு தான் பேராக பண்ணியிருக்கேன். அவங்க ஒய்ஃப் முன்னாடி நான் நடிக்கணும், ஒரு கட்டி பிடிக்கிற சீனு. அது எப்படி பண்ண போகிறோம்னு ஒரு நர்வஸ் இருந்தது. ஆனால் அவங்க மனைவி முன்னாடி அவரும் பயந்துட்டு அப்படி தான் நான் சீன் நடித்து முடித்தோம். அந்த நடித்து முடித்த ஷார்ட்டை லேப்டாப்பில் போட்டு அவங்க மனைவி அவங்க குழந்தைய அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனைவி. தென் ஒரு கல்யாணம் ஆகிற மாதிரி சீனு அவர் சொன்னேன், மேம் நான் தாலி மட்டும் கட்ட மாட்டேன், ஜஸ்ட்டு மாலையில் வச்சிடுறேன். அவ்வளோ ஒரு மனைவிக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குற ஒரு டைரக்டர் சார். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு நன்றி.